வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோல பர்சன்டேஜ்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஷார்ட்கட் ட்ரிக் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ இந்த ஷார்ட்கட் ட்ரிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இன்னொரு வேல்யூ வந்து என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கும். சரியா? இல்லைன்னா ரெண்டு வேல்யூமே என்ன பண்ணிருக்கலாம், இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இல்ல ரெண்டு வேல்யூமே டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது சேம் பர்சன்டேஜா இருக்காது, டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜா இருக்கும். சேம் பர்சன்டேஜா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட்கட் 4ல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜா இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100. ஸோ இதான் அதோட ஃபார்முலா. பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100 தான் இதோட ஃபார்முலா. என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் சிம்பிள் போடுவோம். டிக்ரீஸ் வந்து என்ன பண்ணுவோம், மைனஸ் சிம்பிள் போடுவோம். அவ்வளவுதான். இது நம்ம அப்ளை பண்ணாலே போதும், ஆன்சர் வந்து எடுத்துடலாம். சரியா? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A man's working hours per day were increased by 35%. So increase na plus 35. சரியா? And his wages per hour were decreased by 25%. Decrease na minus symbol போடுவோம். சரியா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம். தமிழ்ல பாருங்க, ஒரு மனிதன் செய்யும் வேலை ஒரு நாளைக்கு 35% அதிகரித்தது மற்றும் ஒரு மணி நேரத்துக்கு அவனது ஊதியம் 25% குறைக்கப்பட்டது எனில் அவரது தினசரி வருமானம் எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அதிகரிக்கிறதுனா நீங்க என்ன போடுவீங்க, பிளஸ் போடுவீங்க. குறைகிறதுனா என்ன போடுவீங்க, மைனஸ் போடுவீங்க. சரியா? அப்ப போடுங்க பாப்போம். சோ நமக்கு வந்து எக்ஸ் வந்து பிளஸ் 35, எக்ஸ் வந்து என்னது பிளஸ் 35, ஒய் வந்து என்னது மைனஸ் 25. சரி, அப்ளை பண்ணுங்க பாப்போம். நீங்க அப்போ பிளஸ் 35 மைனஸ் 25 அடுத்தது பிளஸ் 35 இன்ட்டு மைனஸ் 25 டிவைடட் பை என்ன போட்டுருவீங்க, 100 போட்டுருவீங்க. அப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 25 25 4 25 100. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. சோ பிளஸ் 35ல இருந்து நம்ம 25 கழிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 10 கிடைக்கும். அதே மாதிரி பிளஸ் மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். மைனஸ் 35 டிவைட் பை என்ன போட்டுருவீங்க, 4 போட்டுருவீங்க. இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க, 10 into 4 வந்து 40 மைனஸ் 35 டிவைட் பை 4 நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 5/4 கிடைக்கும். இது சால்வ் பண்ண அப்படின்னா ஒரு நாள் 4 மீது 1 இருக்கும், 2 நாளா 8 மீது 2 இருக்கும், 5 நாளா 20. ஸோ 1.25 தான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A man's income at first increased by 20% and later on decreased again by 30%. Find the total percentage increase. சரியா? சோ முதல்லயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்ப பிளஸ் தான் போடுவீங்க. ரெண்டாவதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்ப நீங்க என்ன போடுவீங்க, பிளஸ் தான் போடுவீங்க. கரெக்டா? சோ 20% அதிகரிக்கு, பின்னர் 30% வந்து என்னது அதிகரித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப எக்ஸ் வந்து என்னது பிளஸ் 20 தான், ஒய் வந்து எவ்வளவு பிளஸ் 30. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க பாப்போம். சோ 20 பிளஸ் 30 பிளஸ் 20 இன்ட்டு 30 டிவைட் பை 100. கரெக்டா? சோ ரெண்டு சீரோ நமக்கு கட் ஆயிரும். அப்ப 20 30 நமக்கு எவ்வளவு 50 பிளஸ் 2 இன்ட்டு 3 6. சோ 56%. நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாவே என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து டக்கு டக்குன்னு போட்டுடலாம். சோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100. சரியா? சோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Sohan decreased his expenses by 25%. Later he decreased, then further by 10%. By what percentage did his expenses decreases altogether? அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோஹன் தனது செலவுகளை 25% குறைத்தார், பின்னர் அவர் மேலும் 10% குறைத்தார் எனில் அவரது செலவுகள் மொத்தம் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே டிக்ரீஸ்ல தான் இருக்கு. சோ எக்ஸ் வந்து மைனஸ் 25 தான், ஒய் வந்து என்னது மைனஸ் 10 தான். அப்படியே அப்ளை பண்ணுங்க. So minus 25 minus 10 minus 25 into minus 10. சரியா? டிவைட் பை என்ன போட போறீங்க, நீங்க 100 போட போறீங்க. அப்ப ஒரு 25 25 4 25 100, 5 2 10 2 4. சோ நமக்கு வந்து 5/2 ஓட வேல்யூ வந்து எவ்வளவு 2.5. இங்க நமக்கு எவ்வளவு இருக்குது, minus 35. இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். சோ பிளஸ் 5/2 இருக்குல்ல, so 5/2 இருக்குது. 5/2 ஓட வேல்யூ வந்து 2.5. So minus 35 plus 2.5 நமக்கு எவ்வளவு இருக்கும், minus
32.25. ஸோ 32.25% அது என்ன ஆகும், குறையதான் செய்யும். ஸோ ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல உங்களுக்கு வேற நிறைய ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தமிழ்நாட்டுல ரயில்வேக்குன்னு சொல்லிட்டு தனியாவே பண்ணக்கூடிய ஒரே அகாடமி நம்மளோட அகாடமி மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.